கண்ணுல தண்ணி நிக்குது. சூப்பரா தண்ணி கலகலன்னு ஆடுது. நல்லா இருக்கும். குட்டி குட்டியா நல்லா இருக்குல்ல. நண்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்திருக்காரு. வாவ் சூப்பரா கிளீன் பண்ணிருக்க பேபி. நன்னண்ணா நன்னன் இல்ல நண்டு. தாத்தா பஸ்ல வராரா? தாத்தா பஸ்ல வராரம்மா. யார பாக்க வராரு? ஜஷிதா பாக்க வராரு. பச்சே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். அப்பா வர ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா குட்டி போடும் நானும் காலைல இருந்து குஷியா இருக்கும். ஆமா ஜஷிதா தாத்தா வராருன்னு போய் வெளியில நிக்கிறாரு. எனக்கு பாய் சொல்லிடுறாரு. அம்மா பாய் பாய். அப்பா வந்து கூட்டுட்டு வா தாத்தா கூட்டுன்னு வரலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டுனே இருக்கிறாரு. அப்பா தாத்தா எதுமா வராரு? எங்க வராரு? பஸ்ல வராரு. லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சமைக்க போறேன். நேற்று தான் சாம்பார் வச்சேன். இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் போயிட்டு மீன் இருக்கான்னு பாக்கிறதுக்காக பேபி வந்து அனுப்புறேன். மீன் இருந்தா மீன் குழம்பு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சிக்கன் வந்து சமைக்கலாம். ஓகே. மட்டன் வந்து சண்டே தான் கிடைக்கும். இப்போ மட்டன் கிடைக்காது. அதனால சிக்கன் இல்லைன்னா மீன் ரெண்டுத்துல எது இருந்தாலும் வாங்கிட்டு வரேன். வந்து சாப்பாடு வரையும் முட்டையை வந்து பாத்தீங்கன்னா அவிக்க போறேன். ஓகே. ஆமா ட்ரூவா எங்கம்மா போற? தாத்தாவா? என்னம்மா எங்க அப்பா போலாமா? அழக்கூடாது. என்னம்மா அங்க பாரு. இப்பதான் அப்பாவை பத்தி பேசணும். தாத்தா வந்துட்டாரு. வாப்பா இப்பதான்ப்பா பேபி வண்டி எடுத்துன்னு வெளியே போச்சா. அவர் தாத்தா கூட்டுன்னு வர்றதுக்காக நானும் வரேன்னு வர தாத்தான்னு. என்னம்மா தாத்தா வான்னு கூப்பிடு. தாத்தா வான்னு கூப்பிடு. வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடு. ஜஷிதா தாத்தா வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடு. என்னடா போய் ஒளிஞ்சு நிக்கிறாரு. தாத்தாவை தேனியானா தேனாரா? ஜஷிதா பண்ண கண்ணுல தண்ணி நிக்குது. அவர் தாத்தாவை கூட்டுன்னு வர்றதுக்கு வண்டியில கிளம்புறாரு. தாத்தான்னு தாத்தா வாங்கி வந்தாரா? ஜஷிதா வந்து கட்டப்பைக்கு வந்து அவருக்கு தேவையானது மட்டும் எடுத்துன்னு ஓடிட்டாரு. பேபி பிஸ்கெட் வாங்கி வந்தாரு. மழை பெஞ்சது. அப்பா வரும்போது விழுப்புரம் ஃபுல்லாவே மழையாம். எதுவுமே வாங்க முடியலமா சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கி வந்தாரு. இந்த சாக்லேட் இருக்குல்ல உள்ள அந்த பிஸ்கெட் அவர் அது மட்டும் எடுத்துன்னு ஓடிட்டாரு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய்லாம் கேட்டேன். தேங்காய் எலுமிச்சம்பழம் அப்புறம் வாழைப்பூ வந்து பார்த்தோன்னா 2 வாழைப்பூ பூத்துருந்துதான். சரி நான் ஒன்று கொடுத்தா அப்புறமா நாங்கள் கொடுத்தா நுவான்னு இன்னைக்கு ஈவினிங் வாழைப்பூ வடை தான் செய்ய போறேன். வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணிடலாம். பொரியல் பண்ணாலும் மீந்து தான் போய் எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சமா வடை செஞ்சா சாப்பிடலாம். வடை செஞ்சா வச்சு கூட சாப்பிடலாம். வாழைப்பூ வடை செஞ்சலாம். அப்புறம் எலுமிச்சம்பழம் வந்து பார்த்தோன்னா கேட்டு எலுமிச்சம்பழம் பறிச்சு கொடுத்து அமைச்சாங்க. அப்புறம் மாசம் வாங்குற எண்ணெய் வந்து என்கிட்ட கொடுத்துட்றாங்க அம்மா. நான் தான் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாய்மால் எண்ணெய். நான் தான் எண்ணெய் கேட்டேன்னா எண்ணெய் கொடுத்து அமைச்சாங்க. முக்கியமா தேங்காய் எதுன்னு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பாருங்க நல்லா தண்ணி ஆடுது. எவ்வளவு பெரிய தேங்காய் பாருங்க. தேங்காய் விலை கேட்டுட்டு பயந்துன்னு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியில. பாண்டியில போய் தேங்காய் விலை கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு இந்த சைஸ் தான் தேங்காவே. முழு தேங்காவே இவ்வளவு பெருசுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இந்த சைஸ் ஒரு தேங்காய் 20 ரூபாய் சொல்றாங்க. 100 ரூபாய் வச்சிருந்தாங்களா 5 தேங்காய் சின்ன அப்படி வச்சிருந்தாங்க. நான் போய் ஒரு தேங்காய் மட்டும் கொடுங்கன்னு கேட்டா ஒரு தேங்காய் மட்டும் 20 ரூபாய்க்கு இவ்வளவு பெருசு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு தேங்காயே வேணாம் வச்சுட்டுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் நான். இங்க பாருங்க இது மாதிரி தேங்காய் நம்ம யூஸ் பண்ணிட்டு திடீர்னு ஒவ்வொரு தேங்காய் போய் 20 ரூபாய் கொடுத்து வாங்கணும் நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. நான் வச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அப்பா வந்து பார்த்தோன்னா எல்லாமே நல்லா பெருசு பெருசா இருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நல்லா எவ்வளவு பெரிய தேங்காய் பாரு. தேங்காய் கண்டிப்பா நமக்கு வந்து யூஸ் ஆகும். சூப்பரா தண்ணி கலகலன்னு ஆடுது. நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும். தேங்காய் வந்து பார்த்தோன்னா அப்போ ஊர்ல இருந்து எடுத்து வந்தாங்க. ஊர்ல இருந்து வந்தோடனே பை ஆரஞ்சாச்சு. ஆமா. இன்னும் வந்து பார்த்தோன்னா ரேஷன் தோரம்பேர் வாங்கி வச்சிருந்தாங்க. தோரம்பேர் கொடுத்தானப்பான்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா உளுந்து மல்லாட்டை இதெல்லாம் வேணுமான்னு கேட்டாங்க. நீ வரமாதிரினா எடுத்துட்டு வரலாம். அப்பா கிட்ட வந்து பார்த்தோன்னா கொடுத்தா அவர் எப்படி இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வருவாரு. வேணாமா ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டேன் நானு. வீட்டுல இருக்கு அப்பா வந்து பார்த்தோன்னா தூக்கி வர முடியாதுல்ல. அதனால இருக்குன்னு சொல்லிட்டேன். அதனால எடுத்துன்னு வரல.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் எல்லாம் போயிட்டு சரி நீ பார்த்ததெல்லாம் போதும், போய் செம்ம டைம் ஆகுது பாரு லஞ்ச். சரி அப்பா கட்ட போய் நிறைய கொண்டு வந்தது. நாங்க போனாலும் ஆட்டிய போடுவோம், வந்தாலும் சரி ஆட்டிய போட எடுத்துட்டு வர சொல்லுவோம் வீட்டுக்கு. என்னம்மா நன்னண்ணா? நன்னன் இல்ல நண்டு. நன்னண்ணா நன்னன். ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா நண்டு பிடிக்கும் ஜஷிதாக்கு. பிஸ்கெட் என்னதுமா? மீயா? சரி சரி. மீமி நண்டு. நண்டு நண்டு சொல்ல. நண்டு சொல்லுமா? நண்டு நண்டு. சரி வா. நான் செய்தா மீன் சூப்பரா இருக்கு பேபி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா ஃப்ரெஷ் மீனா வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்க வாங்குறதே கிடையாது. இந்த மீன் தான், காணாங்கத்து மீன் தான் மேக்ஸிமம் வாங்குறது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பேபி சங்கரா மீன் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. கிடைக்கல சங்கரா மீன். சூப்பரா இருக்கு சங்கரா மீன். குட்டி குட்டியா நல்லா இருக்குல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பாட்டி அப்படியே பீச்ல இருந்து எடுத்துன்னு வருவாங்க. நாங்க எப்பயுமே வாங்குவோம்ல, அந்த பீச்ல இருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து இங்க விற்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். சங்கரா மீன் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறோம். மீன் கிளீன் பண்ணி அழகா மீன் குழம்பு வச்சிடலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நன்னன். நண்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்திருக்காரு. நண்டு வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிடலாம். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நண்டு வறுவல் தான். நண்டு குழம்பு கிரேவி எல்லாம் எதுவும் வைக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வறுவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு. முட்டை வேணும் சொன்னீங்க. முட்டை மறந்துட்டேன். சரி அப்புறமா வாங்கினேன். சரி ஓகே விடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மீன் குழம்பு நீங்க வந்து ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு நண்டு வறுவல் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறேன். இந்த சைடு வந்து சாதம் வெந்துகிட்டே இருக்கு. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மாங்காய் போட்டு வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சாச்சு. மீன் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு கூட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா நேரம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சமாகும். இப்ப மீனை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழம்பு கூட்டுறதுக்காட்டியும் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் கிளீன் பண்ணி போட்டுக்கலாம். கொதிக்கிறதுக்காட்டி மீன் கிளீன் பண்ணிடலாம். இப்ப நண்டு மட்டும் கிளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். ஒரு பக்கம் மீன் குழம்பு ஒரு பக்கம் நண்டு வறுவல் வந்து போட்டோன்னா கரெக்டா இருக்கும். ஸோ நண்டை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா நண்டு எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். சார் அதனால நண்டு கிளீன் பண்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நண்டை வந்து கிளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நண்டு ஃப்ரை தான் போட்டுக்கலாம். நண்டு ஃப்ரை. ஆமா முதல்ல நண்டு ஃப்ரையா? நண்டு வந்து ரொம்ப நேரம் அப்படியே இருந்ததுன்னா வீணா போயிடும். அதனால நண்டு வந்து ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளீன் பண்ணி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா ரெண்டு ரெண்டா கட் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உள்ள சாரெல்லாம் இறங்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்கேன். அப்படியே இஞ்சி பூண்டு எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி போல இருக்கு நண்டு வறுவல். ஆமா நான் வந்து ஈஸியான மெத்தட்ல வந்து பண்ணுவேன். இதுல வந்து நம்ம வெங்காயம் தக்காளி போட்டா தொக்கு மாதிரி ஆயிடும். சரி இது ட்ரையா வந்து பாத்தீங்கன்னா நண்டு வறுவல் தான் பண்ண போறேன். கொஞ்சம் தான் நண்டு இருக்கு. ஒரு 6 நண்டு தான் இருந்துச்சு. அவ்வளவுதான் நண்டு. நண்டு இல்லையா கடையில இருந்தது? அது வேற நண்டு, கல் நண்டு. ஆமா ஒரே நண்டா இருக்குதா இது மட்டும் தான் இருந்தது. அதனால இத வாங்கி வந்து ப்ளூ நண்டு. அப்படியே நண்டையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். நண்டு நல்லா இருக்கும் சூப்பரா. ஆமா 4 2 பீஸ் சாப்பிட்டா போதும். இந்த சைடு வந்து மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். அப்படியே கடுகு போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் 2 வானல்ல வந்து பாத்தீங்கன்னா செய்யறேன். கடுகு போட்டு வெந்தயமும் அப்படியே போட்டுக்கலாம். மீன் குழம்பு வெந்தயம் போட்டாதான் டேஸ்டா இருக்கும். வெந்தயம் அளவா போடு. கடுகு வெந்தயம் வந்து பொரிஞ்சிட்டு இதுல எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை. ஓகே கலர்ஃபுல்லா சேர்த்துருக்கேன். கலர் கலரா இருக்குல்ல? ஆமா பச்சை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வெங்காயம் என்னென்ன சேர்த்துன்னா பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய். ஸோ இத்தனை ஐட்டம் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். ஸோ இங்கே நண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரையும் ஆகிட்டே இருக்குது. தண்ணி ஊற்றி நண்டை வந்து வேக வச்சுக்கிறேன். மசாலாலாம் போட்டுக்கணும். ஸோ நண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன். யாரெல்லாம் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி நண்டு வறுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார். நான் இங்க தான் சிம்பிளா வந்து இந்த தண்ணி சுண்டுச்சுன்னா இந்த தண்ணி சுண்டுச்சுன்னா வறுவல் ரெடி. அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் குழம்பு தூள் வந்து போட்டுட்டு லாஸ்டா இறக்கும் போது வந்து பெப்பர் தூள் சேர்ப்போம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கோல்டு குடிச்சிருக்கு. நண்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பெப்பர் தூள் போட்டு. பேபிக்குமே குப்பு குப்புன்னு அடிக்குது. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிக்குது. ஜஷிதாவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிட்டு இருக்கு. அவளுக்கு நேரத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டும் போயிட்டு காது வலின்னு சொன்னால 2 காதுலயும் லைட் அடிச்சு பார்த்தாங்க. லைட் அடிச்சு பார்த்துட்டு காதுல வந்து அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அது கிளியர் பண்றதுக்கு காதுல சொட்டு மருந்து டிராப்ஸ் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் சளி பிடிச்சிட்டு சளி இருமலுக்கு ஒரு சிரப் கொடுத்தாங்க.
அப்புறம் ஜுரமும் அடிச்சுதா, ஜுரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரப் கொடுத்தாங்க, பேராசிட்டமால் சிரப் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் சிரப், அந்த வெள்ளை கலர் பவுடர் மாதிரி இருக்குல்ல, அதுல தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ அது 4 மருந்து டப்பா வந்து கொடுத்தாங்க. நான் மட்டும் போய் ஹாஸ்பிட்டல், பேபி வந்து வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு, என்னை இட்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டாரு. அதுக்கப்புறம் நானும் ஜெஷுதா ஆமா ஹாஸ்பிட்டல பாத்துட்டு நடந்தே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு அதனால தான் இன்னைக்குமே ஸ்கூல் அனுப்பல ஜெஷுதாவை, 2 நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவளுக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அனுப்பல. ஸோ சளி பிடிச்சிருக்கனால நண்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நண்டு முக்கியமா வாங்கி வந்தது. நண்டு வந்து வறுத்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்துல நண்டு ரெடி ஆயிடுமா? ஆமா நண்டு வறுவல் ரெடி ஆயிடும். மீன் குழம்பு கொஞ்சம் நேரத்துல ரெடி பண்ணிடும். மீன் தானே கிளீன் பண்ணவே இல்லை, வெங்காயத்தை வதக்கி தக்காளி போட்டு வதக்கினா மீனை கிளீன் பண்ணிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பேபி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. மீன் வந்து முதல்ல எனக்கு ஆய தெரியாது, சங்கீதா இப்ப ரீசெண்டா மீன் கொடுத்து ஆயின்னு கத்துட்டு இப்ப மீன் சூப்பரா கிளீன் பண்ண கத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க வாவ் சூப்பரா கிளீன் பண்ணிருக்க பேபி. இப்ப நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும். பெறாலாம் இல்லாம பக்காவா கிளீன் பண்ணுவேன். இங்க பாருங்க அப்படியே அழகா கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. நான் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன், பேபி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. டடாங் இப்படி கொதிக்குது, தண்ணி ஃபுல்லா சொன்னா நண்டு வறுவல் ரெடி ஆயிடும். அப்பா வந்து சைட்டுக்கு போயிட்டாரு, சைட் பாக்குறதுக்காக. அங்க வேலை நடக்குதுல்ல, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு 2 நாள் 3 நாள் வந்துடுவாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாரு. ஆமா எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு அந்த வீடு ஓரமா வந்து பாத்தீங்கன்னா மண்ணுலாம் அணைச்சி வச்சுட்டு நீட்டா வந்து பாத்தீங்கன்னா அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆன்ஜிஓ பண்ணிருக்கும் போது கூட வந்து வேலை பார்த்தாரு, எப்பா தயவு செஞ்சு வேலை பார்க்காத வீட்டுக்கு, ஆமா வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வீட்டுல வந்து உக்காந்துருந்தாரு. அவரெல்லாம் முடிஞ்சு அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாரு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நண்டு வறுவல் ரெடி பண்ணிட்டேன், நல்லா ட்ரையா வறுத்துட்டு பெப்பர் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா கையில ஆவி வச்சுச்சா, நிறைய வீர தழும்புகள் எல்லாம் வந்திருக்கு. இதுல சமைக்கும் போது நாட்டுக்கோழி பிரியாணி ஆர்வமா இருந்தல்ல, அப்ப வந்து குக்கர்ல சுட்டுக்கிட்டேன். இப்ப இந்த கையில ஆவி வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன். குழம்பு நல்லா திக்கா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து போட்டுடலாம். குழம்பு கொச்சா அப்படிதான் மீன், சங்கரா மீன் குழம்பு. ஆமா சங்கரா மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். அதனால குழம்பு நல்லா கட்டியா வச்சுட்டேன்னா குழம்பு கொச்சா பிறகு மீன் வெந்த பிறகு நல்லா இருக்கும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மீனை போட்டுடலாம். குட்டி குட்டி மீன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஏன் சங்கரா மீன் அதிகமா வாங்க மாட்டோம்னா விலை அதிகமா இருக்கும். 500 ரூபாய் சொல்லுவாங்க, வெறும் 4 மீன் இருக்கும் 500 ரூபாய். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 மீன் 500 ரூபாய் அது மாதிரி இருக்கும். அதனாலதான் சங்கரா மீனே வாங்குறது கிடையாது. ஆனா காணாங்க தானே வச்சுக்கோங்க, 4 மீன் 5 மீன் 100 ரூபாய்க்கே கொடுப்பாங்க. ஆமா பெரிய பெரிய மீன். ஆமா அதனாலதான் வந்து சங்கரா மீன் வாங்குறதே இல்ல. மீன் போட்டாச்சு. இப்ப இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்பிளா இருந்தா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நீ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சுட்டு நண்டு வறுவல் பண்ணி மீன் குழம்பு வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல என்ன லஞ்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் சரியா வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், டைமிங்க்கு வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சரியா போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றோம். வீடியோ போட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து வீடியோ போட்டோன்னே ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.